ஒன்று போல கால் விட்டுவான், ஒன்று போல கால் விட்டுவான். விளையாட்டா இருந்தாலும் நிலையத்தில் சரியா இருப்பேன். கணவர் மனைவி 2 பேரையும் திருக்கடையூர் அன்னை அபிராமியை போய் கும்பிட்டு வர சொல்லு. அமிர்த கடையீஸ்வரருக்கு அர்ச்சனை செய்ய சொல்லு. காலசம்கார மூர்த்திக்கு பூமாலைகள் எடுத்து சூட்டி புண்ணியமாக அர்ச்சனை செய்து அங்கு கொடுக்கின்ற விபூதியமும் என் தாய் அபிராமி கொடுக்கின்ற குங்குமத்தையும் வாங்கி இங்கே கொண்டு வார். அருமையான ஒரு ஆம்பளை பிள்ளை வரந்தார, பிறக்கிற பிள்ளைக்கு கருப்பாய் என்று பெயர் வைப்பாய். ஜெயிச்சு தார, மன்னித்து விட்டேன். எனக்கு அதை பற்றி கவலையே மனத்தை மாத்தியாச்சு. போயிட்டு வரலாம். கர்மசாமிக்கு திருவாரூர் தியாகராஜ சாமி கோயில் பக்கத்துல வீடு யாருக்கு? வாமா, தேரோட வீதியாது. எத்தனை தேர் ஓடும்? மனுநீதி தோழனுக்கு கோயில் இருக்காங்க. மனுநீதி தோழனுக்கு கோயில் இருக்குதா? எங்க இருக்கு? வெரி குட், தங்க பிள்ளை. காலொன்றுவா. இங்க யாரும் சொல்ல முடியாது, உண்மையத்தான் சொல்ல முடியும். இவன் யார்? இவள் யார்? இவங்க அப்பனே எங்கே? இல்லை, உனக்கு அப்பா 1 அம்மா 2 சும்மா இருக்கியா? இப்ப என்ன செய்யணும்? உனக்கு வெட்டியாக்கி தரேன், செட்டில்மெண்ட் பண்ணி தரேன். எரும மாட்டை தூர விட்டுரு, கால் வந்துப்பா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. ஆமா, வெற்றி உன் பக்கம். எல்லா பணமும் கிடைக்கும், 2 பிள்ளைகளையும் காப்பாற்றக்கூடிய சொத்து வாங்கித்தாரேன். வா, வாழ்வீர்கள் நன்றாக. அப்படியா? என்னடா சும்மா இருக்கேடா? பொள்ளாச்சி என்னாச்சு? பொள்ளாச்சி பொள்ளாச்சிக்கு அடுத்து உடுமலைப்பேட்டை. கால் வந்துட்டு வரலாம். உடுமலைப்பேட்டை என்ன ரோடு 2 பிரியுது இடத்துல இடது பக்கம் போகும்டா. டாங் டாங் டாங். கோவாக்காரன் எங்க? இன்னும் ஒரு தினம் கால் வந்துடுவாம்மா. கால் கேள்விப்பட்டேன். 2 பேரும் ஒண்ணு போல கண்ண முடி உட்காருங்கப்பா. அப்பா கடவுள் அமைத்து வைத்த மேடை, உனக்கும் கல்யாண மாலை, இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்று. உன் உடம்ப பார்த்தேன், குழந்தை பெறக்கூடிய சக்தி இருக்கு. இவன் உடம்ப பார்த்தேன், 25% குறைவு இருக்கு. அதுக்கு தகுந்த கவுண்டிங் பவர் வர்றதுக்கு வேண்டிய மருத்துவத்தை கொடுத்து இன்னொரு குழந்தை பிறக்கும். ஆனால் உங்கள் 2 பேருடைய அபிப்பிராயத்தை பார்த்தேன், தெய்வ சக்தியால் எங்களுக்கு குழந்தை பிறக்குமா அல்லது பணம் செலவழித்து டாக்டர் மூலமாக பிறக்குமா?
ஆனா எப்படியோ எங்களுக்கு குழந்தை வேணும் என்பது உங்களுடைய கருத்து. காலம் என்னப்பா உடுமலைப்பேட்டை கிருக்கஞ்சா என்னடா பேசுற நீ? வைகாசி மாதம் வரை பொறுமையாக இருந்து குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பையனாகவே பிறக்கணும், இறந்து போன என் மகனே மீண்டும் பிள்ளையாக கிடைக்கணும் என்பது உன்னுடைய கருத்து. அப்படியே தருகிறேன் மகனே, வெற்றி உண்டு. காலம் இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிட்டுருமா, உன் கற்பப்பையில் குழந்தை ஜனனமாகும், உனக்கு புண்ணிய சக்தி கிடைக்கும். இந்த கனியை என்னை நினைத்து நீ கும்பிட்டு வா, எல்லாம் வெற்றியாக நடக்கும். இந்த உன் கடன்கள்லாம் தீரும், புண்ணியமடைவாய் செல்லங்களே, வாழ்க வெற்றியும். காலகாலத்தில் ஊருக்கு போய் சேருங்க, போயிட்டு வந்து பொள்ளாச்சி பக்கத்தில் என்ன கடவு கிணத்து கடவா உங்களுக்கு? அதான் அது கிணத்து கடவுங்கிற ஊரா? நெகமுத்து. காலம் வணக்கம்க்கா, நல்லா இருக்கீங்களா? ரோட்ல இருந்து ஒரு தோப்புக்குள்ள போகுது வண்டி, தோட்டத்துக்குள்ள. இவங்களுக்கு வீடு அங்கேயா இருக்கு? ஏக்காவா, நல்லா இருக்கியா? உங்க ஊருக்கு போற வழியில இடது பக்கத்தில் ஒரு கோயில் தெரியுது, என்ன கோயில்? மாரியாத்தா கோயில். அதை தாண்டி போய் வலது பக்கத்தில் உள்ள போனா தான் உங்க வீடு வருது. சரி, கால் வந்துட்டோம். வணக்கம்டா, நல்லா இருக்கியாப்பா? இந்த ஊர் உனக்கு? ஓட்டணையா? திருப்பூர். என்ன வேணும்? ரெண்டு பேரு கண்ண முடிக்கா. என்ன அங்க ஏரியால முனியாண்டி சாமி உண்டா? ஓராண்டுக்குள்ள எதுவும் உயிர் சேதம் ஏற்படுச்சா ஆடு மாடுக்கு? இந்தா, இனிமேல் சேதம் ஏற்படாது, செல்வம் சேரும். சென்று வா, வெற்றியுடன் வருவாய். பணத்தோட வா மகளே. ஓ, ஊருக்கு கிளம்பிட்டியா? நாளைக்கு உடுமலைப்பேட்டை காலம் பாடப்பட்டி. திமுர்ல இருக்கும் நினைச்சே நடி. நானே பார்த்தேன். வாப்பா, என்னடா வேணும் தம்பி? முருகாவும் பாட்டெல்லாம் இருக்கின்றது, அங்கே முத்தாத தமிழ் வந்து உதிக்கின்றது. உருகாத மனம் மீதும் தோணவில்லையே. 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய சொத்துக்கள்லாம் நஷ்டப்பட்டு கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்திருக்கிறாய். உண்மையா? உன்னுடைய வீட்டு பக்கத்துல இன்னொரு சுவரோ கட்டிடமோ பாதிக்கப்பட்டு கிடக்குது, அது என்னது? கால் ஒன்று வர. அதையெல்லாம் வெற்றியாக்கி உனக்கு கடனை தீர்த்தா போதுமா? வெற்றி மாறக்கூடிய பிள்ளைக்கு அருமையான மலையாடு. எப்படி மலை எடுக்கணும்? அருமையான மலையாடு.
இந்தாடா உன்னுடைய விவசாயத்திலிருந்து தொழில் அனைத்தும் பாதிக்கப்படாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன், உன் கடனும் தீர்ந்தாச்சுடா. இந்தா செல்வாக்கா இருப்பாய், சொல்வாக்கிலும் சிறந்திருப்பாய், ஆனந்தம் அடைவாய். அடுத்த பௌர்ணமிக்கு வரும்பொழுது சாமி எனக்கு ஒரு வழி பிறந்திருச்சு ஐயா அப்படின்னு சொல்லி வருவடா. போ. அந்த தீசியத்துல ஒரு 3 எண்ணம் உனக்கு கட்டுரையில சரியில்லையே, அதை ரெடி ஆக்கிடுவோம். போ, நான் எடுத்துட்டேன். போடா, முனைவர் பட்டத்தோட வா, சந்தோஷமாரு. என்ன வார்த்தை வாரானு. குடுறா 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 குடு. இன்னொரு நான் நேத்து பூத்த ரோஜா. யாரு? உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இது நாள் வரை வாழ்க்கையில மனவேதனையும் துயரமும் அதிகம். உனக்கு ஒரு இல்லற வாழ்க்கை அமையணும், கல்யாணம் நடக்கணும்னு எத்தனையோ முயற்சி நீ செய்து அந்த முயற்சிகள் பூரா இடைஞ்சலாகவே நடந்துகிட்டு இருக்கே கருப்பசாமி. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீண்ட காலமாக உன் உள்ளத்துக்குள்ள இருந்துச்சு. ஆனா கருப்பசாமி இதை வெளிப்படையா சொல்லிட்டாருன்னா இருக்க உறவும் பெயருமே ஐயா அப்படின்னு உன் மனம் புண்பட்டுச்சு. உண்மையா இல்லையாடா? கால் அந்தரங்கம் யாவும் இந்த அந்தரங்கன் அறிவான், அவன்தான் வைகுந்தனே, அவன்தான் வைகுந்தனே. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இருப்பதை இழந்து விடக்கூடாது, கிடைக்கப் போகிறது என்பதற்காக காத்திருந்து கண்ணீர் ஒடித்து விடவும் கூடாது. இரண்டுக்கு இடையில ஒரு வாழ்க்கையை வெள்ளோட்டமாக ஓட்டி காட்ட வேண்டும் என்பதற்காக இவ்வளவு காலமும் கடந்துவிட்டது. இப்பொழுது உனக்கு ஆபத்துக்கும் ஆசைக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு ஜீவன் இன்னொருவருடைய நட்பை நாடிவிட்டது. நீ செய்த உதவி, நீ கொடுத்த பணம், நீ கொடுத்த பாசம் எல்லாம் இந்த தீபாவளியோட முடியுதுடா. அடுத்த தீபாவளிக்குள்ள உனக்கு கல்யாணத்தை முடிச்சு நிறையான வாழ்வு தருவேன். இனிமேல் அவளால் உனக்கு எந்த இடைஞ்சலும் வராது. காலூர் இந்தா தைரியமாயிரு. ஒருவரோடு இந்த உலகம் முடியவில்லை மகனே, ஒருவருக்காக மட்டும் இந்த உலகமும் இல்லை என்பதை புரிந்து கொள். உலகம் உருண்டை, பரந்த உலகம், குறுகிய இதயம் படைத்த நாடுடா இது. அதனால உனக்கென்று ஒரு உயிரை தருகிறேன், வாழ்வை தருகிறேன், வெற்றி அடைவாய், வாழ்க. இந்தா செல்வத்தோடு இரு, இனி யாருக்கும் பணம் கொடுக்காதடா. நாமக்கல் 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 கண்ணழகு திங்க அடிக்கி விழுகிறது கண்ணி வச்சு காதலுக்கு சீதரமா எதையதையே கொண்டு வந்தேன். நல்ல பாட்டு, அருமையான ஒரு பாட்டு. அப்படி நாங்க இல்லையே அப்படின்னு நினைக்கிறியா? காலன் போதா லாரி சர்வீஸ். முருகா ஒன்றுமே வர கவலையே. உன்னுடைய பாசம், பற்று, பணம் எல்லாம் ஒரு நண்பன் அடிச்சுட்டு போயிட்டான். உண்மையா? அந்த நட்பு மீண்டும் கிடைக்குமா கிடைக்காதா? எப்படியாவது கிடைக்க வச்சு தரணும். அதுல 2ல் 1 எனக்கு பார்க்கறதுக்கு கருப்பசாமி உதவியாக இருக்கணும். எந்த கடல்ல கிடந்தாலும் தூக்கி கொண்டு வந்து என் காலில் போடணும் அப்படின்றது ஒன்று கேள்வி. கால் ஒன்று வாப்பா வா. திருச்செந்தூருக்கு போகணும்னு நினைச்சியாடா? என்னைக்கு நினைச்ச?
யதார்த்தமாக சம்பந்தப்பட்ட அந்த ஜீவனை உன் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்துவேன். பற்றி பிடித்துக் கொள்வாய், அகலாமல் காப்பேன். இந்தா வெற்றி உண்டு, கொண்டு வந்து சேர்க்கிறேன். நல்லா இந்தாப்பா, கோடி கோடியா பணம் சேருங்க. நல்லா கடன் தீர வேண்டும் என்று கேட்டு வந்த செல்ல மக்கள் காலம். நீங்க நாமக்கல்லா அஜபிஜா கஜபிஜா என்ன சொல்றாங்க? கத்திருக்கேன். இவ்வளவு தானாக்கா? சரிக்கா, நீ போயிட்டாக்கா. சும்மா சொன்னா இன்னொருத்தர கால் அனுப்புவாங்க. உங்களுடைய கடனை தீர்க்கிறதுக்கு காலங்கள் நெருங்கி விட்டன. கார்த்திகை தீபம் வரை ஏற்கனவே பொறுக்க சொல்லியிருக்கிறேன். என்ன, சபரிமலை ஐயப்பசாமி எந்த மாநிலத்தில் இருக்கிறதுப்பா? கேரளாவில் இருக்கு. கேரளாவிலிருந்து மகாலட்சுமி உங்களுக்கு படியளக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. இதோ இருக்கிறதே, இதற்கு பேர் பாரிஜாத மலர். இந்த அம்மா உட்காரே, இந்த பாரிஜாத மலரின் விளக்கம் என்னென்று தெரியுமா உனக்கு? பாமா ருக்குமணியை கிருஷ்ணர் மணந்திருந்தார். அப்பொழுது ருக்குமணியாருடைய வீட்டில் இருக்கும் பொழுது எனக்கு மலர்கள் வேண்டும் கொண்டையில் சூடுவதற்கு என்று கேட்டார். உடனே தேவலோகத்திலிருந்து பாரிஜாத மலரை நாரதர் மூலமாக வரவைத்து ருக்குமணியாருடைய வீட்டில் கொண்டு வச்சாச்சு. பூத்து குலுங்கியது. உடனே பாமாவுக்கு கோபம் வந்து, கிருஷ்ணரே, உமக்கு நான் மனைவியாக இருந்தோம், ஒரு மங்கையினுடைய மனதை நிறைவேற்றுவதற்காக இந்த பாரிஜாத மலரை கொண்டு வந்தீரே, எனக்கு மலர் கிடையாதா என்று கேட்டார். உடனே கிருஷ்ணர் அருமையாக சொன்னார், மரம் ஒரு பகுதி இவளுக்கும் மறுபகுதி உனக்குமாக இருந்து பூத்து சொரிகின்ற மலரெல்லாம் 175% உன் மனையிலே விடும், நீ எடுத்துக்கொள்ளலாம் பாமா என்று சொன்னார். அந்த பாமா யார் என்று கேட்டால் அவள்தான் மகாலட்சுமி. புரியுதா? அந்த மகாலட்சுமி கடாட்சத்துக்காக இறங்கி வந்த மலர் தான் இந்த பாரிஜாத மலர். இந்த மலரை இன்று உனக்கு கொடுக்கும்படி உத்தரவு. இந்த மலரை கொண்டு போய் பூஜை அறையில் வைத்தால் மகாலட்சுமி கடாட்சம் மலையாள தேசத்திலிருந்து கிடைக்கும். அது என்ன மலையாள தேசத்திலிருந்து கிடைக்கும்? வெற்றி உண்டுப்பா. இந்தா, இதை மலையில் வைத்துக்கொள், இதை கடையில் வைத்துக்கொள். செல்லுங்கள். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஓடி. யாரையும் அப்படி சொன்னாங்க? ஊருக்கு பேருமா? நீ என்னமா பயந்துட்டு ஓடியாடா அவனுக்கு? நமஸ்காரம் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? கால் வந்துட்டு வாப்பா. ஏய், எல்லாம் தென்னை மரம் கணக்க உட்கார்ந்து இருந்துக்கிட்டு எதிர்த்து நிக்கிற. தென்னை மரம் கணக்கு நெஞ்சம் இருக்கு துணிவாக. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு காலத்துல என்னை பார்க்க வரப்படுது சாமி, என்னுடைய நிலபுலன்களுக்குள்ள மிருகங்களால் பல இடத்துல உண்டுன்னு கேட்டேன். அதையெல்லாம் நிறுத்தி தந்தேன். சில காடுகள் எனக்கு கிடைக்கிறதுக்கு இடைஞ்சலா இருக்குன்னு சொன்னேன். அதையெல்லாம் வாங்கி தந்தேன். நிலம் கிடைத்து விட்டது சாமி, வளம் கிடைக்கவில்லை என்று வேதனைப்பட்டேன். சரஞ்சரமா ஏலக்காயும் மிளகும் தானியங்களும் காய்க்கும் போடான்னு எல்லாம் கிடைச்சது. இப்போ உன் குடும்பத்துல ஒருத்தரால உனக்கு ஒரு இடைஞ்சல். அந்த இடைஞ்சலை நான் துண்டித்து அவர்களையும் நல்ல வாழ வைத்து உன்னையும் நல்ல வாழ வைத்து பலமாக வாழ வச்சா போதுங்களா? காலம்
புள்ளி புள்ளி என்ன சாமியா? தண்ணி உள்ள நுழைஞ்சு வந்துடாம. அதனால அந்த இடைஞ்சல்களை நீக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்னப்பா வேணும்? இவனுக்கு கல்வி அறிவு கிடைக்கும், அரசு உத்தியோகத்துக்கு செல்வான், உன் கடன்கள் தீரும், நீ கொடுத்த பணங்கள் வந்து சேரும். கோடி குடும்பத்தோட வந்தவர்கள். பழையப்பேட்டையா புதுப்பேட்டையா? பழையப்பேட்டை. கால் ஒன்றுவா மெல்ல சாமியை தொட்டு விட்டாரு. 1000 ஒருத்தி அம்மா நீ உலகம் மாறிந்து. என்னம்மா இது சொந்தமா? இன்னும் உடனே வாரீங்க கண்ண கேட்கலாம். தாத்தா என்ன உன் புருஷனுடைய முதல் பொண்டாட்டியால உன் வாழ்க்கையில எடுத்து நடந்துக்கிட்டு இருக்கு. அவன் முதல்ல அவனை வேண்டாம்னு சொல்ல போய் தான் அவன் ஒன்ன கேட்டான். ஆனா இப்ப அவ வந்து இடத்துல படுத்துறது ஏன்னு கேட்ட 10 பணம் வாங்கிறதுக்காக. உன் புருஷன் சம்மதிக்கிற உள்மனசோட உங்ககிட்ட டிராமா போடுறாப்புல கால் ஒழுத்துவா. சத்தமா பேசுவாங்க சொல்ல போறீங்கல்ல. சம்பந்தப்பட்ட ஊரை தவிர யாரும் நிற்க கூடாது. நான் உங்களுக்கு அமைதியா சொல்லணுங்கிறதுக்காக அப்படியே எதிர்த்து போயிருக்க வேண்டிய நேரம் மணி 7:30 மணி ஆகுது. இன்னும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் இன்னைக்கு ஒரு நாள் தான் உத்தரவு, இன்னும் அடுத்த வாரம் 2 நாள் கழித்து தான் உத்தரவு. எவ்வளவோ தூரத்துல வந்திருக்கீங்க, உங்களுக்காக இறக்கப்பட்டு சொல்லிங்க. இடைஞ்சல் பண்ணேன்னா எதிர்த்து போயிருக்கு. புரியுதா? மன நிறைவோடு மன நிறைவோடு மன நிறைவோடு. அதனால அவனுடைய ஆள் மனதுக்குள்ள பத்தி விடணுங்கிற எண்ணம் இல்லை. உங்ககிட்ட டிராமா போட்டுக்கிட்டே இருக்கிறான். பேசாம அமைதியாரு. உனக்கு இடம் செல்லாம நான் நடத்தி தந்தேன். காலம் பயாமக்கிட்ட எதுக்கு சொல்றீங்க? நினைக்கலாம் இந்தா மகளே கண்ண முடி நல்ல என்னையவே நினைச்சுக்கா பார்ப்போம். உன் வாழ்வுக்கு இடைஞ்சலாம காப்பாத்துறேன். எல்லா வெற்றியும் உண்டா, பணம் நிறைவா இதை வச்சு வாங்கிக்க. தொண்டர் தனதையா சாட்சி தருவான். போன வழியில சரி கால். ஆமா ஆமா ஆமா, அதை தாண்டி தான் டவுனுக்கே போகணும். சரிண்ணா? 2 பழைய கட்டில இடிச்சு கிடச்சார கட்டி பிடிச்சாங்களா? பிடிச்சாங்களா? ரோட்ல இருந்து இடது பக்கத்துல. சரிண்ணா? 2 ஒரு கால் வந்துட்டான். வரலாம். என்னடா நிக்கிறேன்? அறம் மாதிரி நிக்கிறேன். உட்காருடா. என்ன வேண்டும்? எங்க இருக்கான்? கோயம்புத்தூருக்கு ஒருத்தி கூட சேர்ந்துக்கிட்டு தான் எப்படி வருவான்? இப்ப இந்த சாமி ஏன் வந்துச்சு? 10 நாளைக்கு முன்னால பல நாளைக்கு முன்னால உன் கண்ணுல கொண்டு வந்து காட்டிடுது. அதை நான் சொல்லிட்டேன். உடனே அந்த சாமி இறங்கி விட்டார். நான் அன்னைக்கே சொன்னோம்லடா. உண்மையா? கால் விட்டோம். சரி இருந்தா எதிர்த்து போறான். என்ன
அப்படி இருக்கக்கூடாதுல்ல, கண்ணுக்குள்ளே நிற்கும்பா. வானே, கள்ளமில்லாத மகன் நீ. உன் மகனை உன்னோடு வந்து சேர்த்து இனிமையாக வாழ வைக்கிறேன். பெற்ற கடனை எல்லாம் தீர்க்கிறேன். ஒரு இடத்தால கொஞ்சம் மனதுக்கு சங்கடம் இருந்துக்கிட்டு அதையும் சரியாக்கி வெற்றியாக்கிட்டார். வேற என்ன வேணும் உனக்கு? அந்த வலி தீந்துரும். இந்தா வெற்றி உண்டு. என்னை தொடர்ந்து பிடிச்சுக்கான். உனக்கு ஒரு ரகசியம் தரேன். ஓ, நல்லா இருக்கு. நாகர்கோவில் அக்கா, பச்சை செலக்கா வாங்க, கால் நிறுத்துவாங்க. விபூதி தரும்படி கட்டளை. அதான் மாமே, கால் நிறுத்தியாமே. ஓய், யார்கிட்ட போய் சொல்லிட்டு வர நீ? விட்ட பொறுங்களா யாரு கேட்க பக்க சக்க பக்க என்னம்மா வேணும்? அப்படியா? பணம் போதும். மறந்து வைத்தது சில, உள்ளுக்குள்ளே இருப்பவர்கள் எடுத்து பறந்து சென்றது பல. இத கேஸ் கொடுத்தா வராது. இனிமே களவு போகாம காப்பாய்த்தார். 2 நகையை உன் கையில கொண்டு வந்து தந்துடுதேன். போதுங்களா? ஜெயிச்சுக்கான். யாரையும் நம்பாத, இந்த கர்ப்பசாமியை மட்டும் நம்பு. இந்த ஆனந்தமாக இருப்பாயா, வாழ்க. சாப்பிட்டு தூங்கும் போது தூக்கிட்டு போயிடுவான். கால் வைப்பான். கண்ணம் கொடுமா, இந்த காலம் பிடிமா, விரல மட்டும் ஒரு கைட்டு பிடிமா, சிக்கனு பிடிமா. நான் மட்டும் அதிகாரியா இல்லைனா என்ன மாதிரி செஞ்சு அப்படியே தூக்கிட்டு வந்துடுவேன். என் வேலைக்கு ஆபத்து வந்துருவே அப்படின்னு நினைச்சுதான் ஒன்றும் செய்யாம இந்த வேலையை வச்சுதான் நான் எல்லாமே காப்பாற்றணும். ஆனா இந்த வேலையில இருந்தும் ஒன்றும் செய்ய முடியலையேன்னு உன் புரிஞ்ச புலம்பிக்கிட்டு இருக்கான். யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க போலீஸ்காரன். கால் சைலண்டா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கா உன் மகன். எங்க அப்பாவால எனக்கு இடைஞ்சல் இருக்கும் என்று. அவள் ஆழ்மனம் திரும்பும், உன்னை வந்து அடைவாள். குழப்பமில்லாத வாழ்வை நீ அமைத்துக் கொள். அமைதியாரி எல்லாம் வந்து சந்தோஷம். காது கேட்காது எனக்கு சில சமயத்தில். காது கேட்காது. கணவன் மனைவி வா வா வா. காது கொடுத்து கேட்டேன். குழந்தை இருக்கா? வேணுமா? கால் போக வேண்டியதான். நீ போனவங்களுக்காக நான் எல்லாத்துக்கும் சொல்ல முடியுமா? யாருக்கு உத்தரவு வருதோ அவங்களுக்கு தானே சொல்ல முடியும். சிவன் கோயில் வருது, எங்க இருக்குப்பா? அது யாரு? விஸ்வநாதன் தான். யாரு? சிவன் தானம்மா. அம்மா பிள்ளை, உனக்கு பொம்பளை பிள்ளை மேல ரொம்ப ஆசையோ? அப்படியா? உனக்கு பொம்பளை பிள்ளை கொடுக்க சொல்லி சாமி சொல்லிட்டார். விசாலாட்சி என்ற ஒரு பெயர் வைத்துக்கொள். விஸ்வநாதனுடைய மனைவி. இந்த சிவராத்திரிக்கு பின்பு உனக்கு குழந்தை ஜனனமாகும். அடுத்த வருடத்துக்குள்ள குழந்தையை பற்றி என் கையில கொடுத்து அருமையாக வாழ்த்தி கோடி செல்வமும் குடியிருக்க வீடு பெற்று வாழ்வாய். கால்